அனிருத்தும் சங்கரையும் தவிர பாக்கி எல்லாரும் அவங்க வேலையை சரியா பண்ணியிருக்காங்க. பட் எல்லாத்துக்கும் காரணம் வந்து சங்கர் தான். இந்த படம் கூட ஆனால் விஜயை பொறுத்தளவுக்கு அப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் ஒரு மாநாடு கூட்டுறாருன்னா நிச்சயமா சாப்பிடாமலே பச்சை தண்ணியை குடிச்சிட்டே பல நாள் இருக்கு. இப்ப நீங்க ஐ படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இழைச்சி துரும்பாயி ஓமக்குச்சி நரசிம்மன் மாதிரி ஆயிடுப்பாரு. அப்படி எப்படி இளைச்சார் வருது. லைக்கா மாதிரி தங்க முட்டையிடுற வார்த்தை வந்து இவங்க அறுத்து போட்டாங்கன்னா நாளைக்கு அந்த இண்டஸ்ட்ரியே விட. சூர்யாவுக்கு அரசியல் ஆசை இல்லையான்னா அவரு அவருடைய ரசிகர்கள் மத்தியில பேசும்போது இப்ப ஆம்ஸ்ட்ராங் விஷயத்துல அவர் ஏன் அவ்வளவு கோவப்பட்டாருன்னா, ஆம்ஸ்ட்ராங் வந்து அவருடைய கைடாவே இருந்து எல்லாமுமா இருந்தவர். விக்ரமுக்கே உரிய விஷயம். ஆனா தொடர்ந்து கமலஹாசனுக்கு அடுத்தபடி பல கெட்டப்புகளை தமிழ்ல போட்டவர் அவர் மட்டும்தான் ஒரு கேரக்டருக்காக. ஆனால் அதை செய்யறதுக்கு ஒரு ஈகோ இடம் கொடுக்கவே இல்லை. 20 நிமிஷம் முதல்ல கட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. 20 நிமிஷத்துக்கு அவரை சம்மதி வைக்கிறதுக்கே அவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கு. பேப்பர் வெயிட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் அந்தணன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம்ண்ணே. வணக்கம். இன்னும் சோசியல் மீடியால பெரிதா பேசப்பட்டு இருக்கிறது இந்தியன் டூவோட ட்ரோல் கண்டென்ட் தான். இந்தியன் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 1996ல மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த ஒரு படம். சங்கர் தான் அதையும் டைரக்ட் பண்ணாரு. இந்த ஒரு ஒரு கமர்ஷியலா ஹிட் கொடுக்க வேண்டிய ஒரு படத்தை ஓகே இந்த அளவுக்கு வந்து ஒரு பின்னடைவுக்கு கொண்டு போனதுக்கு காரணம் யாரா பாக்குறீங்க? சங்கரா தான் பார்க்கணும், வேற யாரும். கேப்டன் ஆஃப் த ஷிப் அவர் தானே. கமல் அவருடைய வேலையை தெளிவா பண்ணிட்டாரு. லைக்கா நிறுவனம் எவ்வளவு பணம் கொடுக்கணுமோ அவ்வளவு பணத்தை அதில் கொட்டி வச்சிருக்காங்க. அதில் போட்டிருக்கிற செட்டெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ பட நிறுவனமும் ஹீரோவும் கரெக்டாக அவங்க வேலையை பண்ணிட்டாங்க. ஒளிப்பதிவாளர், ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே அவங்க வேலையை பண்ணிட்டாங்க. அனிருத்தும் சங்கரையும் தவிர பாக்கி எல்லாரும் அவங்க வேலையை சரியா பண்ணியிருக்காங்க. பட் எல்லாத்துக்கும் காரணம் வந்து சங்கர் தான். இந்த படம் கூட இப்போ கமல் வந்து டப்பிங் பண்ணும்போது படத்தை பார்த்துருக்கிறாரு. பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காரு, சார் இந்தியன் 3யும் இந்தியன் 2வும் தனித்தனியாக வந்ததுன்னா பயங்கர லேகா இருக்கு. நீங்க 2 படத்தையும் ஒன்னாக்கிட்டு ஒரே படமா ரிலீஸ் பண்ணுங்க, அப்பதான் கிறிஸ்பா ஒரு வெற்றி படமா அது மாறும்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் சங்கர் பிடிவாதமா இல்ல முடியாது, இது இப்படிதான் வரணும்னு இருக்கிறார். அதுதான் இவ்வளவு பெரிய பின்னடைவு காரணம். ஒண்ணும் இல்லை, இப்ப இந்த படம் ரிலீஸ் ஆச்சு, சோசியல் மீடியாவில் பயங்கரமா கழுவி ஊத்துனாங்க. 2வது நாள் சுதாரிச்சிருக்கும். முதல் நாள் படம் வருது, இப்படி நெகட்டிவ் ரிவ்யூ வருதுன்னா இம்மிடியட்டா உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் படத்தை தூக்கி படத்தை கிறிஸ்பாக்கி மீண்டும் தியேட்டர்ல போட்டிருந்தீங்கன்னா அப்படியே மாறி இருக்கும் எல்லாமே. ஆனால் அதை செய்யறதுக்கு ஒரு ஈகோ இடம் கொடுக்கவே இல்லை. 20 நிமிஷம் முதல்ல கட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. 20 நிமிஷத்துக்கு அவரை சம்மதி வைக்கிறதுக்கே அவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தது. அதுக்கப்புறம் எப்படியோ கன்வின்ஸ் ஆகி 11 நிமிஷம் தான் கட் பண்ணிருக்காங்க. இந்த 11 நிமிஷம் கட் பண்ண கட் பண்ணாம போனாங்க. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கு தேவையான சம்பளம் வந்துடுச்சு போதும், இந்த தயாரிப்பாளர் எக்கெடுக்கட்டா எனக்கு என்னன்னு நினைக்கிறாங்க. இப்போ லைக்கா மாதிரி தங்க முட்டையிடுற வார்த்தை வந்து இவங்க அறுத்து போட்டாங்கன்னா நாளைக்கு அந்த இண்டஸ்ட்ரியே வீணா போகுது. இப்போ தொடர்ந்து படங்கள் அவங்க பண்ணதானே இங்க ஒரு மிகப்பெரிய மணி ரொட்டேஷன் வரும். எவ்வளவு பேர் படைச்சிருப்பாங்க, எவ்வளவு பேர் கனவுகளோட ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு கலங்கரை விளக்கமா லைக்கா இருந்திருக்கும்ல. இப்போ இது எதுவுமே பண்ணாம நம்முடைய சொந்த சுயநலத்துக்காகவே ஒரு விஷயத்த பண்றது, ஈகோவுக்காக ஒரு விஷயத்த பண்றது அப்படிங்கிறதெல்லாம் சங்கர்லாம் மாத்திக்கணுங்க. இப்போ இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகும் நான் திருந்த மாட்டேன், 11 நிமிஷம் தான் கட் பண்ணுவேன்னா எங்க கொண்டு போய் வைப்பீங்க? நீங்க இந்த ஒரு ட்ரோல் ஒன்று பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து சங்கரோட படத்தை தான் வந்து காப்பி அடிப்பார் அட்லி. அட்லியோட சீனை காப்பி அடிச்சிருக்காரு சங்கர். ஸோ கம்பேக் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஹேஷ்டாக் மாதிரி ட்ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னன்னா அந்த மெட்ரோ சீன் வந்து பாத்தீங்கன்னா இவரு ஜவான்ல வச்ச சீனை வந்து பாத்தீங்கன்னா இவரு காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோல் இருக்கு. இது இது ஒரு நகைச்சுவா பாக்குறீங்களா இல்ல எப்படி? இல்ல அப்படி பார்த்தா கூட அட்லி தான் காப்பி அடிச்சிருப்பாரு. ஏன்னா இந்த படத்தை எடுக்க ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆச்சு. இந்த படம் வந்து எடுக்கிறாங்க நடுவில் தடை தாமதம் பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி மறுபடியும் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்த காட்சிகளை தான் சங்கரோட அசிஸ்டன்ட் தானே அட்லி. இவர் வெளியில போயிருந்தா கூட அந்த காம்பவுண்ட்ல என்ன நடக்குது என்னென்ன எடுத்தாங்கிறது அவருக்கு தெரியாம இருக்காது. இந்தியன் போற வேகத்தை பார்த்தா அது வருமா வராதுன்னு நினைச்சு கூட இந்த காட்சியை அதுல வச்சிருக்கலாம். அதனால அட்லியை பார்த்து சங்கர் காப்பி அடிச்சாருங்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன். எப்பவுமே சங்கரை பார்த்து அட்லி காப்பி அடிச்சிருப்பாரு, அவ்வளவுதான்.
இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எமோஷனல் சீன்ஸ் இருக்கு. ஆனா அது வந்து ஒரு படமா விஷுவலா பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, ஆடியன்ஸ் நமக்கு எதுக்குமே அது வந்து முழுமையா கனெக்ட் வந்து ஆக சேரல முடியல. அப்படின்ற மாரி இருக்கு. இப்போ ஒரு இந்தியன் தாத்தா எந்த அளவுக்கு ஒரு கம்பீரமா தெரிஞ்ச ஒரு நபர இன்னைக்கு வந்து ஒரு நடு ரோட்ல வச்சு கல்லால அடிக்கும்போது கூட அந்த எமோஷனல் கனெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து ஒப்பீனியன் டாக் குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா, அனிருத் அப்படின்னு சொல்லிட்டு அவர குற்றம் சாட்டியிருக்காங்க. இத நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்க? நிச்சயமாங்க. அது ஆக்சுவலா பேக்கிரவுண்ட் மியூசிக் வந்து ஒரு உணர்வை கிரியேட் பண்ணும் எப்பவுமே. அது வந்து இந்த படத்துல மிஸ் ஆயிருக்கு. நல்ல வேளையா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏ.ஆர். ரகுமானுடைய இந்தியன் 1ல வந்த சில ட்ராக்ஸ் எல்லாம் எடுத்து இதுல பயன்படுத்தியிருக்காங்க. அது எதுக்கு பயன்படுத்துனாங்கன்னா, சும்மா டம்மியா இருக்கட்டும்னு பயன்படுத்தியிருக்காங்க. அனிருத் பின்னால அந்த இடத்த ஃபில்லப் பண்ணிடுவாரு. இப்போதைக்கு நம்ம டப்பிங் பேசும்போது உணர்வு வரட்டுமே! அப்படிங்கிறதுக்காக தூக்கி போட்டிருக்காங்க. கடைசியில பார்த்தா அனிருத் நான் அந்த வேலையில இருக்கேன், இந்த வேலையில இருக்கேன்னு அவரு சொல்லி, அப்புறம் அவரு போட்டது எதுவுமே புடிக்காம, சரி நம்ம டம்மியா போட்டு வச்சதே படத்துல பயன்படுத்துவோம்னு பயன்படுத்திருக்காங்க. ம். ஸோ அதுதான். அனிருத் அந்த இடத்துல கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா, நிச்சயமா அந்த சிம்பத்தி வந்திருக்கும். இன்னொன்னு ஆரம்பத்திலே நம்ம படமா அத பார்த்துட்டு இருக்கும் பொழுதே நமக்கே ஒரு கட்டத்துல டயர்ட் ஆயிரும். என்னடா இது எப்படியாவது இந்த படத்த முடிச்சா போதுங்கிற இடத்துக்கு வரும்பொழுது தான் அந்த காட்சி வருது. அப்ப நம்மளே அதுல கனெக்ட் ஆக முடியாத ஒரு இடத்துல இருக்கும்போது, நீங்க என்ன மியூசிக் போட்டு என்ன வரப்போகுது? இப்ப தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஸோ, அதுல முக்கியமா நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு படம் அப்டின்னா, சியான் விக்ரமோட தங்கலான் படம் தான். ஏன்னா, தொடர்ந்து தோல்விகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. இந்த படம் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் தன்னோட இண்டஸ்ட்ரியில அவர் கால் பதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, தங்கலான் ட்ரெய்லர பார்க்கும்பொழுது அவ்வளவு பிரமாதமா இருந்துச்சு. அதுவும் அ அவருடைய அந்த உடல் மொழியெல்லாம் அது விக்ரமுக்கே உரிய ஒரு விஷயம். ஆனா தொடர்ந்து கமலஹாசனுக்கு அடுத்தபடி பல கெட்டப்புகள தமிழ்ல போட்டவரு அவர் மட்டும் தான். ஒரு கேரக்டருக்காக 1 வருஷம், 2 வருஷம் கூட உயிர குடுக்குற ஒரு மனுஷனா விக்ரம் எப்பவுமே இருந்திருக்கிறாரு. இப்ப அவரு நெனச்சிருந்தாருன்னா, இப்ப ஐ படத்துக்கு அவரு கால் ஷீட் குடுத்த வருஷம், ஐ எல்லாம் வருஷ கணக்குல எடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாரி அந்நியன் படமெல்லாம் வருஷ கணக்குல எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் கிறிஸ்பா நான் இப்படிதான் நடிப்பேங்க. உடம்பெல்லாம் குறைக்க மாட்டேன். கெட்டப்லாம் எதையாவது மேக்கப் போடுங்க அப்படின்னு நெனச்சு நடிச்சிருந்தாருன்னு வைங்களேன். அவரு வருஷத்துக்கு இன்னும் 4 படம் பண்ணிட்டு நெறைய காசு சேர்த்துட்டு போயிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணாம, அந்த வருஷ கணக்குல ஒரு படத்துக்காக காத்திருக்கிறது இருக்குல்ல. அதுல பெரிய சம்பளம்லாம் அவருக்கு வந்துற போறதில்ல. இருந்தாலும் இந்த உலகம் கை தட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உழைப்ப போடுறாரு. சாப்பிடாமலே பச்சை தண்ணிய குடிச்சுட்டே பல நாள் இருந்திருக்காரு. இப்ப நீங்க ஐ படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இளைச்சு துரும்பாயி ஓமக்குச்சி நரசிம்மன் மாரி ஆயிருப்பாரு. அப்படி எப்படி இளைச்சாரு ஒரு மனுஷன் அப்படின்னா, பட்னி, பட்னி, பட்னின்னு. அதுக்கப்புறம் வந்து வேற காட்சிகளுக்காக உடம்பு தேத்தி ஒரு ஒரு வழியா நார்மல் ஆயி, அப்புறம் நார்மல விட தாண்டி வந்து, இப்படி உடம்பு அவர் சொன்னதெல்லாம் கேட்கும்னா, ஒரு நாள்ல எப்படி கேட்கும்? அதுக்கு எத்தன மாசம் அவர் எடுத்துப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து அவருடைய சினிமா கணக்குல வைங்களேன். இது அந்த நேரத்துக்கு 4 படம் பண்ணிட்டு போயிருக்கலாம் அவரு. அப்ப 4 படத்துக்கான காசு இழந்து, அந்த படம் வெற்றி அடையலன்னா, அந்த சோகத்தையும் தாங்கிட்டு, ஸோ அப்படி டிராவல் ஆகுற ஒரு மனுஷன் அவரு. தங்கலான் படத்துக்காக நெறைய உழைச்சிருக்கிறாரு. அதெல்லாம் அந்த ட்ரெய்லர்லயே அவ்வளவு தெரியுது. ஒரு கம்பு வச்சுட்டு இப்படி தட்டுறாரு. உடம்பு முழுக்க நடிக்குது. ஒரு ஒரு ஃபேஸ்ல மட்டுமே அந்த எமோஷன அவர் குடுக்கல. தோள்பட்டை, வயிறு, காலு எல்லாமே நடிக்குது. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த இப்ப ரஞ்சித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அரசியல்ல ரொம்ப ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டு வந்துருக்காரு. இப்ப லாஸ்ட்டா நடந்த இந்த மர்டர் விஷயத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட நிலைப்பாடு எடுத்துட்டு வந்துருக்காரு. அவருடைய எதிர்காலம் எதுவாக இருக்கும்? ஒரு இயக்குனராக அவரோட எதிர்காலம் இருக்குமா? இல்ல இந்த அரசியல் பயணம் அவருக்கு நீண்ட காலமாவே அரசியல்ல ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் எல்லாம் இருக்கு. இப்ப எப்படி தொல் திரும்ப வந்து விடுதலை சிறுத்தைகள்னு ஒரு இயக்கத்தை நடத்திட்டு இருக்காரோ, அதற்கு இணையான ஒரு இயக்கத்த நாம நடத்தணுங்கிற எண்ணம் அவருக்கு ஆரம்ப காலத்திலேருந்தே இருக்கு. அத வந்து அவருடைய நண்பர்கள் பல பேர் உறுதிப்படுத்துறாங்க. ஆமா, அவருக்கு ஒரு அரசியல் ஆசை இருக்கு அப்படின்ட்டு. அது ஒரு கட்சியில போய் சேர்ந்து, நாம அந்த கட்சி பிரமுகரா மாறணும் அப்படின்லாம் இல்ல அவருக்கு. நாமளே ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கணும். அதுல மக்கள வந்து ஒருங்கிணைக்கணுங்கிற எண்ணமெல்லாம் அவருக்கு இருக்கு. அதுக்கு வந்து இந்த சினிமாங்கிற ஒரு ஆயுதம் அவருக்கு உதவியா இருக்கு. இப்போ நான் எடுக்கிற எல்லா படத்துலயும் என் கருத்தை நான் அழுத்தமா பதிய வைப்பேன்னு அவர் சொல்றாரு. அப்போ வந்து தொடர்ந்து அவர் சமூக மக்களுக்காக அவர் திரையிலேயும் குரல் கொடுப்பார். திரைக்கு வெளியிலேயும் குரல் கொடுப்பாருங்கிற ஒரு எண்ணத்தை அவங்க மத்தியில உருவாக்கி வச்சிருக்கு. அப்ப அவரை நம்பி பின்தொடர்வதற்கு அவங்க தயாரா இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். இப்ப ஆம்ஸ்ட்ராங் விஷயத்துல அவர் ஏன் அவ்வளவு கோவப்பட்டாருன்னா, ஆம்ஸ்ட்ராங் வந்து அவருடைய கைடாவே இருந்திருக்கிறார். அவருக்கு எல்லாமுமா இருந்தவரு ஆம்ஸ்ட்ராங். இல்லன்னா அந்த கண்ணீர் வந்து வரவே வராது. அவரு அவ்வளவு நிச்சயமா பாரஞ்சத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான்.
இப்ப விஜய்க்கு ஒரு போட்டியா வந்து பாத்தீங்கன்னா, சூர்யாவும் அதுக்கான செயல்பாடுல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரோன்ற ஒரு கேள்விக்குறி எப்பவுமே வந்துட்டே இருக்கு. விஜய் அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு. இப்ப மதுரையில வந்து பாத்தீங்கன்னா, இவங்களோட சூர்யாவோட ரசிகர் மன்றத்திலயும் சொல்லி வந்து போஸ்டர் அடிச்சு ஓட்டுறாங்க. அதே அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு போஸ்டரா இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல ரசிகர்கள் ஓட்டுறதெல்லாம் நம்ம பெருசா கணக்குல எடுத்துக்கூடாது. இவருக்கு எண்ணம் இல்லையா? நாளைய பிரதமர் எல்லாம் ஓட்டுவோம். அதுக்காக பிரதமர் ஆயிடுவாரா சூர்யா? அப்படி கிடையாது. சூர்யாவாகட்டும் அல்லது யாராகட்டும். ஒரு ரசிகன் அவன் மனசுல இருக்கிறத போஸ்டரா அடிச்சு ஓட்டுறான். காசு இருக்கு. போஸ்டரா ஓட்டுறான். இல்லன்னா கக்கூஸ் செவுத்துலயே எழுதிட்டு போவான். பிரதமர் சூர்யா வாழ்கன்னு அவ்வளவுதான். ஸோ அதனால அத நம்ம சீரியஸா எடுத்துக்க கூடாது. பட் சூர்யாவுக்கு அரசியல் ஆசை இல்லையான்னா இருக்கு. அவருடைய ரசிகர்கள் மத்தியில பேசும்பொழுது, நீங்க எல்லாம் உங்களுடைய வேலைய கரெக்ட்டா பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு எதிர்காலத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? உங்க எதிர்காலத்த நான் பார்த்துக்கிறேன்னா, நாளைக்கு நீங்க எம்எல்ஏவா மாறுறதுக்கோ, எம்பியா மாறுறதுக்கோ நான் பொறுப்புங்கிறது தான் அர்த்தம். அப்ப இன்னைக்கு அவர் அரசியலுக்கு வரலன்னா கூட, இன்னும் சில வருடங்கள்ல ஒரு அரசியல் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஒரு எண்ணம் அவர் மனசுல இருக்கு. விஜய் அவர்கள் சைட்ல இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இப்ப மாநில ரீதியான ஒரு மாநாடு, மண்டலம் ரீதியான 4 மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கதா. இந்த மாநாடு அவருக்கு எப்படியாப்பட்ட ஒரு மாநாடாக இருக்கும்? ஒரு மிகப்பெரிய வெற்றி மாநாடா இருக்குமா? நிச்சயமா இருக்குங்க. எப்பவுமே வந்து மாநாடுகளுக்கு தானா சேர்ந்த கூட்டம்ங்கிறது வர்றதே கிடையாது. எல்லாம் குவார்டரு, கோழி பிரியாணி, காசு இது இருந்தா தான் மாநாடே களை கட்டும். ஸோ அப்படிதான் எல்லா கட்சிகளும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் பெரிய கட்சின்னு சொல்ற எல்லா கட்சியும் அந்த ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்றாங்க. ஆனால் விஜயை பொறுத்தளவுக்கு அப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. விஜய் ஒரு மாநாடு கூட்டுறாருன்னா, நிச்சயமா தன்னார்வத்தோடு வர்ற கூட்டம் ஒண்ணு இங்க இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு விஜய் வந்து ஒரு டாப் ஹீரோவா இருக்காரு தமிழ்ல. அவரை இன்னும் அரசியல்வாதியா அந்த மக்கள் பார்க்கல. அவர் நடிகராவே பார்க்குது. அவர் விரும்புகிற ஒரு ஹீரோ கூப்பிடுறாரு, நம்ம போவோம் அப்படிங்கிற கடமை நிச்சயமா அவனுக்கு வரும். ஸோ அதனால அவர் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுவதற்கு வாய்ப்பு. இது மாநாடுல எந்த மாதிரி கொள்கைகள அவரு அதெல்லாம் தெரியல. வெளிப்படுத்துறாரு? அது என்ன அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொன்னு வந்து கொள்கைய வச்சா அரசியல் கட்சிகள் நடக்குது. வருஷத்துக்கு ஒரு முறை இவங்க வந்து கொள்கைன்னு ஒண்ணு வெளியில விடுவாங்க. அதுக்கும் அவங்க நடத்துற கட்சிங்க ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எந்த கட்சியாகட்டும். கொள்கையை தாண்டி அன்றாட பிழைப்புங்கிறது வேறையா தான் இருக்கு அவங்களுக்கு. அதனால கொள்கைங்கிறதெல்லாம் சும்மா நாமக்கி வாச. ஒரு கட்சின்னா இப்ப ஒரு கொள்கை ஒண்ணு இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் கொள்கை. மற்றபடி அத வச்சு இவங்க யாரும் எதுவும் பண்றதே கிடையாது. பண்ண போறதும் கிடையாது. 2026க்கு அப்புறம் விஜயோட பயணம், இந்த அரசியல் பயணம் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல அதுவே ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது மக்கள் கையில தானே இருக்கு. மக்கள் பெரிய வரவேற்பு குடுத்தாங்கன்னா, நிச்சயமா அத தொடருவாரு. அட்லீஸ்ட் ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்து குடுத்தா கூட, அவர் அந்த கட்சியை தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதற்கும் வாய்ப்பு இல்லாம அவர் ரொம்ப மோசமா தோற்கடிச்சாங்கன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு திரும்ப சினிமாவுக்கு வந்துருவாரு. அவ்வளவுதான். அப்ப எல்லாரும் சொல்ற மாரி வந்து பாத்தீங்கன்னா, சீமான் மாரி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிலைப்பாடு அரசியல் சம்பந்தமா எடுக்க மாட்டாருன்றீங்களா? இல்ல சீமானுக்கு வந்து அவரு அரசியல விட்டா திரும்ப சினிமாவுக்கு வர முடியாது. அவரு சினிமால ஒரு காலத்துல இயக்குனரா இருந்தாரு. முழுக்க முழுக்க இன்னைக்கு அரசியல் பணின்னு அவர் போயிட்டாரு. ஆனால் விஜயை பொறுத்தளவுக்கு அவர் திரும்ப வந்தா அவரை ஏத்துக்கிறதுக்கு இந்த திரையுலகம் தயாரா இருக்கு. அவ்வளவுதான். அப்ப அப்படி இருக்கும் பொழுது, அங்க அவருக்கு ஏதாவது ஒண்ணு நடக்குது. இல்லங்க, நான் நினைச்சு வந்த அரசியல் வேற. அப்படியே முற்றிலும் வேற இருக்கு. எனக்கு இது வேண்டாங்க அப்படின்னு நினைச்சுட்டு திரும்ப வந்துட்டாருன்னா, விஜய் சார் வந்தாரு, அரசியலுக்கு போனாரு. திரும்ப வந்தா நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு இந்த மக்கள் சொல்ல போறாங்களா? ஒரு நல்ல படத்த இதே அட்லியோட சேர்ந்து ஒரு படத்த குடுத்தாருன்னா, மொத்த கூட்டமும் போய் நிக்க தானே போகுது. ஸோ அதனால எல்லாமே மக்கள் கையில தான் இருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியால பேசப்பட்ட நெறைய விஷயங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் குடுத்தீங்க. நன்றி. நன்றி.